முடிச்சுட்டாங்க நண்பர்களே, முடிச்சுட்டாங்க. ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு சம்பவம். எப்பா 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்க வேண்டிய டாபிக்கை 2 வாரம் கழிச்சு இந்த வாரம் வந்து கேட்கீங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு சேதனை பயப்படுற ஒரே ஒரு விஷயம் சோசியல் மீடியாவுக்கு மட்டும்தான். சோசியல் மீடியால தனக்கு ஆப்போசிட் ஏதாவது விஷயங்கள் வந்து அந்த விஷயங்களை மட்டும் எப்படியாச்சும் தீர்த்துடணும்னு சொல்லிட்டு அந்த வாரம் பயங்கரமா போராடுறாரு. ஆனா வீட்டுக்குள்ள இருக்க டாபிக் எடுத்து ஏதாவது ஒன்று பேசினா அந்த டாபிக் ஒரு எடுத்து பேசவே மாட்டேங்காரு. அந்த டாபிக் ஒரு இந்த வாரம் ஃபுல்லா ஏதாவது ஒரு சண்டை நடந்திருக்கு, அந்த சண்டை எடுத்து அடிச்சு உடச்சு பேசி இன்னைக்கான எபிசோட் தூக்கி நிறுத்தணும்னு கவனிக்க மாட்டேங்காரு. சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு அடிச்சு சேதன் இந்த விஷயத்தை ஏன் கேட்கல, சேதன் இந்த மாதிரி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லி ஏதாவது டாபிக் வந்தா அந்த டாபிக் மட்டும் கிளியர் பண்ண ட்ரை பண்றாரு. மொத்தத்துல 2 வாரங்களா நம்ம போராடணும்ல இந்த திருட்டு பிரியாணி டாபிக், அந்த டாபிக் எடுத்து தயவுசெய்து பேசுங்க ப்ரோ. ஏன்னா இந்த திருட்டு பிரியாணி பண்ண அந்த ஒரு 5 பேர் இந்த வீட்டுக்கு எந்த குத்தமே பண்ணாத மாதிரி மத்த ஆட்களை பயங்கரமா குத்த சொல்லிட்டு சுத்துறாங்க. முக்கியமா ஃபுட் மேட்டர்ல அதுவும் அருண் இருக்காரு. ஐயோ அப்பா இந்த சோயா சங்க்ஸை கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு மஞ்சரி ஒரு இது சொல்லிட்டாங்க. மஞ்சரி என்ன பார்த்து ஒளிச்சுச்சு சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நான் கண்ணீர் விட்டு அழுதுட்டேன்னு சொல்லி அவ்வளவு படம் போடுறான். இப்படி வீட்டுக்கு அவ்வளவு படம் போடுறான். இந்த டாபிக் எல்லாம் ஒரு எண்டு கார்டு வைக்கிற மாதிரி இந்த திருட்டு பிரியாணி மேட்டர் எடுத்து உடைச்சா மட்டும் தான் கரெக்டா இருக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல இந்த திருட்டு பிரியாணி மேட்டர் எடுத்து அண்ணன் பேசுறாப்ல போல. திரும்பியே சொல்லிக்கிறேன், அண்ணன் எடுத்து பேசுறாப்ல. இப்படி அண்ணன் எடுத்து பேசுறாப்ல. இவர் ரோஸ்ட் பண்ற மாதிரி இன்னும் நியூஸ் வரல. இவர் ரோஸ்ட் பண்ண மாட்டாருங்க. ஏன்னா திருட்டு பிரியாணி கேங்கோட மெயின் லீடர் எங்க அண்ணன் தானே, சரியா? சோ அந்த வகையில இந்த கேங் அண்ணன் ரோஸ்டே பண்ண மாட்டாப்ல. இந்த கேங் என்ன பண்ணாலும் அதை எடுத்து பேசி பேசி சுத்தி சுத்தி ஒரு 36 முறுக்கு போட்டு என்ன பண்ணுவோம், அந்த முறுக்க போட்டு அண்ணன் தப்பிச்சிருவாப்ல. மத்தபடி அந்த கோவா கேங் அப்புறம் இந்த டோஸ்ட் கேங் இருக்க, அதான் நம்ம பிரெட் டோஸ்ட் கேங் இருக்க, அந்த கேங்லாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டா அண்ணன் அடிப்பாப்ல. என்ன அடிப்பாப்ல, ஒரு நிற்பாப்ல. அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல அந்த பிரியாணி டாபிக் எடுக்கிறாங்க போல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக் எப்படி எடுப்பாங்க நான் சொல்லிட்டா. ஏன்னா வீட்டுக்கு வந்து மஞ்சரி ஒரு டாபிக் பேசினா அதுல அருண் ஒரு டாபிக் சீன் கிரியேட் பண்ணிருப்பான். மஞ்சரி வந்து அந்த வீட்டுக்கு வந்து சோயா சங்க்ஸ் வந்து நைட் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் கொஞ்சோண்டு சோயா சங்க்ஸ் வந்து நம்ம தர்சிகா வந்து நம்ம முத்துக்கு கொடுத்து சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல மஞ்சரி போனவங்க சும்மா கிண்டலா சொல்லியிருப்பாங்க, என்னப்பா எங்களுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சு சாப்பிடுறீங்க போல சொல்லி ஒரு டாபிக் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து அருண் அவர்கள் பெருசா அவருக்கு பயங்கரமா ஹர்ட் ஆன மாதிரியோ தான் ஹர்ட் ஆயிட்டு ஒரு 4-5 நாட்கள் சாப்பாடாம தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிருப்பாரு. நீங்க அப்படி கேட்ட விஷயங்களை இந்த எங்க டீமே ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திட்டு என்னால சாப்பிட முடியல, சாப்பாடுல கை வைக்க முடியலன்னு சொல்லி பயங்கர சீன் போட்டிருப்பாரு. சோ இந்த விஷயத்த ஒரு எண்ட் கார்டு வைக்கிற மாதிரி கண்டிப்பா இந்த விஷயத்த பேசி இந்த சோயா செக்ஸ் மேட்டர் பேசணும். பேசி என்ன அருண் இப்படிலாம் சொன்னீங்க, உங்களை கிண்டல் பண்ணதுக்கே அப்படி சொன்னிருக்கீங்க, நீங்க அடுத்தவங்க சாப்பாடு இப்படி தானே பண்ணிருக்கீங்க. ஒரு நாள் நைட்டு யாருக்குமே தெரியாம ஒரு நாள் இல்ல 2 நாள் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. 2 நாள் தொடர்ந்து இதே மாதிரி ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் இருக்கும் போது 2 பேருக்கான கிராசரிஸை மொத்தமா எடுத்து நீங்க யூஸ் பண்ணி சாப்பிட்டீங்களா, அதெல்லாம் என்ன அருன்னு சொல்லி கேட்டா மட்டும்தான் நல்லா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்படி கேட்பாரான்னு கேட்டா வாய்ப்புகள் கிடையாது. இவர் எப்படி கேட்பாரு தெரியுமா, என்ன அருண் நைட்டு பிரியாணி போட்டு செஞ்சீங்க போல, வேற லெவல் வரும். ஐயோ நல்லா விழுந்து சிரிச்சா அருண். அது 3 மணிக்கு நீங்க அந்த மசாலா தூணிங்க தெரியுமா அந்த குக்கர்ல, வா வேற லெவல் அருண். மேபி இப்படி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ப்ரோ, மேபி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல தர்ஷிகா இருக்காங்க, விஜய் விஷால் இருக்காங்க, அன்சிதா இருக்காங்க, ஆனந்தி இருக்காங்க, அருண் இருக்காங்க. இந்த 5 பேர் அந்த டாபிக்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 பேர் இவர் எடுத்து அடிப்பாரான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். அப்ப கூட என்ன சொல்லுவார் தெரியுமா, என்ன மஞ்சரி நீங்க வந்து அந்த சோயா சங்க்ஸ் அப்படி கேட்டிருக்க கூடாதுல, அவங்க நைட்டு 3 மணிக்கு யாருக்கும் தெரியாம தானே சாப்பிட்டாங்க. ஆனா நீங்க அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த சாப்பிட்டுட்டு இருக்க இடத்துல போயிட்டு என்னப்பா எங்களுக்கு தெரியாம ஒளிச்சு சாப்பிடுறீங்க கேட்கறது ரொம்ப தப்பு மஞ்சரி. இந்த மாதிரி பண்ணாதீங்க மஞ்சரி, ரொம்ப சீப்பான பிஹேவியரா இருக்குன்னு சொல்லிட்டு மஞ்சரி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. பட் இப்போ வரத்துக்கு வந்திருக்குதுன்னா அந்த நியூஸ் எடுத்து பேசுறாரு, திருட்டு பிரியாணி டாபிக் வந்திருக்குன்னு தான் சொல்றாரு. இவரை நான் நம்பவே விரும்பல. இப்ப நான் நினைச்சிருந்தேன் அந்த இடத்துல போல்டா சொல்லியிருப்பேன், எங்க அண்ணன் அடி உரிக்க போறாப்ல, வீட்டுக்குள்ள ஆனந்தி அன்சிதா தர்ஷிகா விஜய் விஷால் அருணாலாம் எழுப்பிட்டு இந்த வீட்டுக்குள்ள ஃபுட் மேட்டர் பயங்கரமா பேசுறீங்களா, ஃபுட் மேட்டர்ல எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது, எல்லாருக்கும் சாப்பாடு போகணும், எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லி யோசிச்சு நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் பேசுறீங்களா. நீங்க அன்னைக்கு யோசிச்சீங்களா அந்த திருட்டு பிரியாணி நம்ம பண்ணும்போது மத்தாளுக்கான கிராசரிஸ் எடுக்கிறோம், அவங்களுக்கு அடுத்த நாள் சாப்பாடு இருக்காருன்னு யோசிச்சிருப்பீங்களான்னு சொல்லி அண்ணன் கேட்க முடிஞ்சா கேட்கலாம், அண்ணன் நினைச்சா கேட்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அப்படி கேட்க மாட்டாருதான் எனக்கு தோணுது. அண்ணன் அப்படி கேட்க போறது இல்ல. நான் சொன்ன மாதிரி தான் நீங்க பண்ணீங்க தெரியுமா, அது சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்ல போறாரு. முக்கியமா இந்த இடத்துல அன்சிதா இருக்காங்கல்ல, அன்சிதா கூட்டு கேட்பாங்க, அன்சிதா நீங்க தான் சமைச்சீங்களா, வேற லெவல்ல சமைக்கீங்க அன்சிதா, வேற லெவல்ல சமைக்கிறீங்க அன்சிதா, சூப்பரா பண்றீங்க. விஜய் விஷால் சூப்பரா தம்பி, நீ உனக்குள்ள பயங்கரமான திறமை இருக்குடா, அதுவும் நைட்டு 3 மணிக்கு யாருக்கும் தெரியாம சமைச்சு சாப்பிட்டீங்க தெரியுமா, சூப்பர்ரா. ஆனா என் பொண்ணு சாச்சனா எழுப்பி கொடுத்துருக்கலாம், ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் சாச்சனா தூங்கினா. ஏன்னா அந்த திருட்டு பிரியாணி டாபிக்ல சாச்சனா உண்டு,
சாச்சன் அந்த இடத்துல முழிச்சு உட்காந்துருப்பா என்ன சொல்லியிருப்பானா, எனக்கு தூக்கம் வருது, லைட்டாக அப்படியே கண்ணை மூடுறேன், நீங்கள் வந்து சிரட்டு பிரியாணி சமைக்க போயிட்டீங்கன்னா டப்புன்னு என்ன கூப்பிடுங்க முழிச்சு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பா. ஆனால் இவன் என்ன பண்ணியிருப்பானு சொல்லாமே சமைச்சு சாப்பிட்டுருப்பானுவேன். மேபி இவர் இப்படியும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இப்படியும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவ எப்படி கேட்பாரு நமக்கு தெரியல. பட் எனக்கு என்ன, இவர் கொஞ்சம் போல்டா அடிச்சு கிடிச்சு கேட்டா மட்டும் தான் நல்லா இருக்கும். சும்மா நினச்சிக்கு வீட்டுக்குள்ள சீன் கிரியேட் பண்ணுறாங்க ப்ரோ. சும்மா நினச்சிக்கும் எதுவுமே இல்லாமல். அதெல்லாம் தர்சிகா இருக்காங்களே, அன்னைக்கு நல்லா வக்கனே சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 மணிக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் அதே கிச்சன் ஏரியாவில் வந்து நின்றுட்டு மஞ்சரிக்கிட்டே முத்துக்குமரன்ட்டே கேட்பாங்க, என்னப்பா சாப்பிட்டீங்களா, ஐயோ பொருட்கள் இல்லையா, பொருட்கள் கம்மியாவா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க எடுத்து சாப்பிட்டு அடுத்த நாள் வந்து ஆண்களில் ஒரு 2-3 பேர் சாப்பாடு சாப்பிடவே இல்லை, ஆனால் சாப்பாடு கம்மியாயிட்டு அவங்களுக்கு பொருட்கள் இல்லாமல் ஒரு சில பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு யாரால பசி அடக்க முடியுமா அவங்களாம் சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்கள் நிறைய பேர் சாப்பிடாம இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க விஷயத்தை அந்த வாரமே அட்ரஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா நம்ம சோசியல் மீடியாவில் ஒரு 2 வாரமா போட்டு அடின்னு அடிச்சோமா. முக்கியமாக நேற்று முந்தானதும் இந்த டாபிக் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. ஏன்னா அருணுக்கான டாபிக் அங்கே வந்துச்சுல. அருண் வந்து மஞ்சரை பார்த்து இந்த சோயா சங்ஸுக்கு இவ்வளோ பேசினால, நீயே திருட்டு பிரியாணி தின்ன வந்தாண்டா, அடுத்த சோத்தை தின்ன வந்தானு சொல்லிட்டு மக்கள் போட்டு அடின்னு அடிச்சாங்க. சோசியல் மீடியாவில் மக்கள் அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அடின்னு அடிச்சாங்க. அந்த ஒரு டாபிக் ஆண்டி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இந்த டாபிக் எடுக்காருன்னு எனக்கு தோணுது. சொல்றேன்ல, இவர் வந்து ஒன்னு ப்ரோமோ பாக்குறாரு ப்ரோ, இல்ல வெளியே உட்காந்து ரிவ்யூ இல்லாட்டி அந்த ட்விட்டர்ல வர கிளிப்ஸ், ட்விட்டர்ல போடுற இந்த ட்வீட், இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே பார்த்து அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி இங்க வந்து பேசுறாரு. முக்கியமா இதே அங்கதான் பார்த்திருப்பாரு, ப்ரோமோல பார்த்திருப்பாரு. சண்டை நடந்துச்சுல, ரயான் ஏறி போய் அடிக்க போனா, அங்க பார்த்தா நம்ம ராணோ வந்து அடி வாங்குற மாதிரி கையை கை சுத்துவோம்ல. எனக்கு தெரிஞ்சு இதுவும் ப்ரோமோ தான் பார்த்திருப்பாரு. வீட்டுக்குள்ள அந்த பிட்டுக்குள்ள நடந்த சண்டை, வெளியே நடந்த சண்டை, எந்த சண்டையும் பெருசா பார்த்துருக்க மாட்டாரு. இந்த சண்டையை மட்டும் பார்த்துட்டு ஒரு சில கிளிப்ஸை மட்டும் பார்த்துட்டு வந்து போட்டு போலான்னு பொழக்க போறாரு. இன்னைக்கான எபிசோட்ல 2 டாபிக் இருக்கும் போது, ஒன்னு இந்த திருட்டு பிரியாணி டாபிக், ரெண்டாவது நம்ம ரயான் ஜெஃப்ரிக்கான டாபிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ராணுவுக்கு சப்போர்ட்டா வருது போல. மொத்தத்தில் என்ன மாதிரி பண்ண போறான்னு தெரியல. ஆனா பண்றாரு, எப்படி ஆனா பண்றாரு, ஒரு விஷயங்களை பண்றாரு. என்ன மாதிரி பண்ண போறான்னு நமக்கு தெரியல. இந்த இடத்துல எனக்கு ஒண்ணே ஒன்று தான், நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. இப்போ அருணுக்குலாம் தேவையில்லாம பிளைண்டா சப்போர்ட் பண்றீங்க. அந்த டப்பாலாம் வீட்டுல அதிகபட்ச மார்க்கிங் பண்ணிருக்கான், அதிகபட்சமா எல்லாரும் மார்க் பண்ணிட்டு சொல்றான். அந்த மார்க்கிங் ஆப்போசிட்ல நீங்க ஒண்ணு கூட பேச மாட்டீங்களே. ஏன்னா நீங்களே வீட்டுல அதான் பண்றீங்க. ஒருத்தர எழுப்பி போட்டு பேசுறாங்க பாருல, அக்கலா உட்காரே, சிரிக்கிறத பாரு உட்கார, உட்காரே அப்படின்ற மாதிரி நீங்களே கொஞ்சம் மோசமா தான் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கவே முடியல. ஸோ ஒரு ஆஸ் அ ஹோஸ்டா நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவீங்கன்னா பண்ணவே மாட்டீங்க. மார்க்கிங் மஞ்சரி நிறைய இடத்துல வச்சப்போ அந்த விஷயத்தை ஒரு அட்ரஸ் பண்ணி பெருசாக அந்த இடத்த அங்கே பிளாக்கே பண்ணாமல் விட்டுட்டு இப்போ பாருங்க அந்த மார்க்கிங் இப்போ முத்துக்குமரன் லெவலுக்கு வந்துட்டு முத்துக்குமரன் பேச முடியாது, பேண்டு போகிறான் என்ன பண்ணுறான், போயிட்டு சுற்றி வந்து திரும்ப பேசிட்டு இருக்கான். மொத்தத்தில் அவனுக்கான தகுதி அவ்வளோதான், அவன் அவ்வளோதான் இருக்கான். அவன் ஒரு சீப்பான கேரக்டராக இருக்கான், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இருந்தாலுமே இந்த விஷயம்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டியது ஹோஸ்ட் தானே. இந்த ஷோக்கான ஹோஸ்டா இருக்க சேதுபதி என்ன தானே அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி, இப்படி பண்ணக்கூடாதுப்பா, நீ இப்படி பண்ற, அவனுக்கான ஒரு பேர் இருக்கும், உனக்குன்னு ஒரு பேர் இருக்கும், எல்லா பேரும் நீங்க கெடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணாதானே அடுத்த நாள் அந்த விஷயம் நடக்காது. ஆனா அந்த விஷயத்தை ஒரு அட்ரஸே பண்ண மாட்டேங்காரு. இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணாம விட்டு அடுத்தடுத்த வாரங்கள் அந்த விஷயம் அதிகமாயிட்டு தானே இருக்கும். ஏன் நீங்க அட்ரஸ் பண்ண மாட்டேங்கன்னு நான் கேட்கிறேன். இப்போ சாச்சனா இருக்கல, சாச்சனா வந்து ஒரு ஃப்ளவரை கட் பண்ணிட்டா, ஃப்ளவரை கட் பண்ணது ஒரு பஞ்சாயத்து மாதிரி மாறி இருக்கு. அந்த பஞ்சாயத்தை எடுத்து பேசுறாங்க பேர்ல ஒரு 2 மணி நேரம் உருட்டுற நீங்க, வீட்டுக்குள்ள எவ்வளோ பஞ்சாயத்து நடக்க அந்த பஞ்சாயத்தெல்லாம் பேச வேண்டியதானே. ஏன் நீங்கள் அதெல்லாம் பேச மாட்டீங்க? ஆக்சுவலாக புரியவே இல்லை ப்ரோ. இவர் ஹோஸ்ட் பண்ணுறாரா இல்லை அவருக்கு வேண்டிய ஆட்களை மட்டும் அப்படி சேஃப் கார்ட் பண்ணுறான்னு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் நேற்றுக்கான எபிசோட் நம்மளால் ஒரு விஷயம் கவனிக்க முடியுது. ஒரு 5 பேரை மட்டம் தட்டுறாரு, ஒரு 5 பேரை தூக்கி வச்சு பேசுறாரு. அந்த தூக்கி வச்சு பேசுகிற 5 பேர் யாரும், அருண், விஜய் விஷால், சத்யா, தீபக், ராணு, இந்த 5 பேரை தூக்கி வச்சு பேசுறாரு. அப்புறம் ரயானு, சௌந்தர்யா, ஜாக்லின், ஜெஃப்ரி, முத்துக்குமரன், மஞ்சரி, இந்த ஆட்கள்லாம் பேசவே இல்லை, பேசவே விட மாட்டேங்காரு. மொத்தத்தில் கவுத்திட்டே இருக்காரு. இது எங்க போய் முடியும் நமக்கு தெரியல. மேபி இவங்க எதிர்பார்க்குற 5 பேர் தான் ஃபினாலே கொண்டு போன முடிவு பண்றாங்களோ என்னமோ தெரியல. அப்படி கொண்டு போற மாதிரி தான் கொண்டு போய்க்கோங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தயவு செய்து ஹோஸ்டா பண்ண சொல்லுங்க. ஹோஸ்டிங்க இல்லை.